தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புள்ள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 46 முதல் 50 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 47வது வாக்கியம். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியில் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். மக்களை, இந்த வாசகத்தை நான் வேறு விதத்தில் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அதாவது, குடும்ப அங்கத்தினர்கள் நம்மோடு உரையாடுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கு இயேசுடைய காத்து கொண்டிருக்கிற சமயத்தில் நீங்களும் நானும் வேலை நிமித்தமாக அவரிடத்தில் உரையாடுவதில்லை. உரையாடக்கூடாது என்ற எண்ணம் அல்ல, மாறாக நம்முடைய பணிகள், நம்முடைய வேலைகள் அந்த உரையாடலுக்கு ஒரு தடையாக வந்திருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம், பிள்ளைகள், இளைஞர்கள், இளம் பெண்கள், குடும்ப அங்கத்தினர்கள் வேலை செய்கிறார்கள். உதாரணம், ஐடி கம்பெனியில் எடுத்துக்கொள்ளுங்கள். முன்னாடி ஆஃபீஸில் வேலை செய்தார்கள், அதுவும் இரவு நைட் டியூட்டி வேலை செய்கிறார்கள். அப்போ குடும்பத்தில் பகலில் வந்து விடுகிறார்கள். ஆனால் அந்த நைட் டியூட்டி வேலை செய்த காரணத்தினால் பகலில் உறங்கிக் கொள்கிறார்கள். குடும்ப அங்கத்தினோடு அவர்களுக்கு உரையாடல் இல்லை. மறுபடியும் என்ன செய்கிறார்கள்? ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று வந்து விடுகிறது. அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று வந்த உடனே சந்தோஷம் அடைந்தார்கள். நம் வீட்டுக்குள்ளே எல்லா இடத்திலும் நாம் பழகலாம், பேசலாம் என்று. ஆனால் அங்கேயும் என்ன நடந்திருக்கிறது? தனிப்பட்ட ஒரு ரூமில் போய்விடுகிறார்கள். அந்த தனி அறையில் நின்று கொண்டு அங்கே இருக்கிற போது குடும்ப அங்கத்தினருடன் போலும் அங்கு பேச முடியாத சூழல். அவர்கள் குடும்பத்தில் பேசுகிற சமயத்தில் சத்தம் போடாத, அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், சத்தம் போடாது என்று. அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அந்த சுதந்திரம் போலும், அந்த வீட்டில் இருக்கிற சுதந்திரம் போலும் அங்கே நஷ்டமாகி விடுவதை நாம் பார்க்கின்றோம். உதாரணங்களே, வார்த்தை தெளிவாக கூறுகிறது, குடும்ப அங்கத்தினரோடு நீங்கள் உரையாடுங்கள். அப்போ நம்முடைய வேலைகள் ஆனது குடும்ப உறவுகளை பிரிக்கின்ற அளவுக்கு நமக்கு வேலைகள் இருக்குது என்றால் நாம் ஒரு காரியம் செய்ய வேண்டும். அந்த வேலையை எப்படி நாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். பணத்தை மட்டுமே மையப்படுத்தி நாம் வாழ்கிற சமயத்தில் உறவுகளை நாம் இழந்து விடுகின்றோம். ஆக சிந்தித்து பார்ப்போம். தெய்வமே, இதா நீ தாமே குடும்ப அங்கத்தினர்களை படைத்திருக்கின்றீர். எங்களை தனியாக விடாமல் குடும்ப அங்கத்தினை தந்திருக்கின்றீர். அந்த குடும்ப அங்கத்தினரோடு நாம் உறவு வைத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபையை தந்துள்ளோம். நல்ல ஒரு ஆரோக்கியமான உறவுகளும் ஆரோக்கியமான உரையாடல் நடத்த நீ தாமே கிருபை தாரும் என்று சொல்லிக்கொண்டு இறைசனில் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாகிய தெய்வமே, சூழலை புரிந்து கொண்டு அதுக்கேற்றபடி செயல்படக்கூடிய வரத்தை எங்களுக்கு தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.